நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வவல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகள் இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 44 அதிகாரம் வசனங்கள் 1-4 வரை. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளருவார்கள். எவ்வளவு அருமையான வசனம்! இந்த வேத பகுதியிலே கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம் ஒவ்வொருவரை பார்த்துதான் சொல்லுகிறார், என் தாசனாகிய யாக்கோபே, என் பிள்ளையே. உங்க ஒவ்வொரு பெயரை வச்சு வாசி பார்த்தீங்கன்னா, என் பிள்ளையே, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட என் பிள்ளையே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். நான் யாரு? உன்னை உருவாக்கின கர்த்தர், உன்னை தாயின் கருவிலே உருவாக்கினவர் நான், உனக்கு துணை செய்கிறவர் நான் என்று கர்த்தராகி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பலவித பிரச்சனைகள், பலவித கஷ்டங்கள், வேதனைகள், இழப்புகள், இயலாமைகள்ல நாம் அநேக காரியங்களுக்கு பயப்படுகிறோம். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறார், பயப்படாத என் பிள்ளையே, நீ பயப்படாத. நான் யார்? நான் தான் உன்னை தாயின் கருவில் உருவாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர் நான் தான். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன். தாகமா இருக்கிற உனக்கு தண்ணீரை தருவேன், வறண்டு போன வாழ்க்கையில ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடு சொல்லுகிறார். ஜெபம் பண்ணலாமா? அவராது அந்த வார்த்தைகளை நம்பி அவர்கிட்ட கேட்கலாமா? கர்த்தாவே, வறண்டு போன எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குங்க, எங்கள் மேல் தாகமா இருக்கிற எங்கள் வறண்டு இருக்கிற எங்கள் வாழ்க்கையில தண்ணீரை தாங்க, எங்களை ஆசீர்வதிங்க என்று ஜெபம் பண்ணலாமா? நேசிக்கிறீங்க அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கோடி நன்றி அப்பா. நாளிலும் அப்பா, காலை முதல் இம்மட்டுமா என்னுடைய தயவுள்ள கரம் கிருபைகளை தாங்கினதே அப்பா, நன்றி அப்பா. அதனாலே பிழைச்சிருக்கிறோம் தகப்பனே, ஜீவனோடு இருக்கிறோம் தகப்பனே. வேலையிலும் வறண்டு போன வாழ்க்கையிலே அப்பா, தாகமா இருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், அவருடைய வாழ்க்கையிலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னிருக்கிறீங்களே தகப்பனே. அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை ஊற்றும்படியாய் உம்முடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.